முதலமைச்சர் மட்டும்தான், கழகத்தின் தலைவர் மட்டும்தான் இதை அறிவிக்க முடியும். அதனால யார் எந்த தொகுதியில நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். நீங்க தான் பாக்குறீங்க. ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் மீதும் ஒரு மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், ஒன்றிய அரசு ஒரு நல்ல அரசாக, மக்களை மதிக்கக்கூடிய அரசாக, மாநில உரிமைகளின் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அரசாக வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு தான். நிறைய சிக்கல்கள் இருக்கு மக்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா ஜிஎஸ்டிலேயே பல குழப்பங்கள் இருக்கு. அதே நேரத்துல மாநில உரிமைகளை மதிப்பதும் இல்லை. தூத்துக்குடியிலே ஏற்பட்ட, சென்னையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு கூட ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எந்த நிதி உதவியும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மக்கள் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் அந்த வரவேற்போடு எங்களிடம் அந்த கோரிக்கைகள். அது முதலமைச்சரிடம் தெரிவித்து விட்டு நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். கோரிக்கைகள்னு வந்தா தூத்துக்குடியை தொழில் மாவட்டமாக, பல பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய மாவட்டமாக முன்னேற்ற வேண்டும். அதுக்கு போக்குவரத்து, கப்பல், ரயில் போன்ற விமானம் போன்ற போக்குவரத்து இடங்களை எல்லாம் விரிவாக்கி தொழில் முனைவோர் வருவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தயாரிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ஒரு குழுவை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அந்த குழு பல மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடிய மக்கள், அவர்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நேரடியாக மக்களிடமிருந்து கேட்டு அறிந்து அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று தூத்துக்குடியிலே இந்த தேர்தல் அறிக்கை குழு முதலாக தன்னுடைய பணிகளை தொடங்குகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு துறையினர், விவசாயிகள், தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இதில் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை, கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ராமநாதபுரத்திலிருந்து மீனவர்கள், விவசாய சங்கங்கள், தென்னை வளர்க்கக்கூடியவர்கள், முக்கியமாக மிளகாய் விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்கள் என்று பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் எங்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல விருதுநகரிலிருந்து முக்கியமாக பட்டாசு தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியிலே உப்பு அந்த துறையை சார்ந்தவர்கள், விவசாயிகள் என்று எங்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஒரு கம்பைல் பண்ணி அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் நம்முடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். அதுதான் முதல்வர் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அறிவு.